வணக்கம். நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலே அஜித்குமார் என்ற 25 வயது இளைஞன் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தி நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அஇஅதிமுகவினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாதாரணமாக நாம் கடந்து போகிற ஒரு நிகழ்வு அல்ல. இந்த விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகிற முதல் லாக்அப் டெத் அல்ல இது. சில்வர் ஜூப்ளி சினிமாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு லாக்அப் டெத்தில் திமுக அரசு சில்வர் ஜூப்ளி டெத்தை இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ஆம், நம்முடைய சகோதரர் அஜித்குமாருடைய மரணம் என்பது 25வது லாக்அப் மரணம். இன்றைக்கு விசாரணை என்பது எப்படி இருக்கணும்? ஒருவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நகை காணவில்லை என்று சொன்னால் அவரை நீங்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்கலாம், அல்லது தவறு நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்துக்கு சென்று நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளலாம். ஆனால் மாறாக சீருடையில் அல்லாத காவலர்கள் 2 நாள்களாக அஜித்குமாரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று கடுமையை விட மிருகத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார். கோவில் வளாகத்துக்குள்ளாக வைத்து கோசாலை அருகே அவரை அடித்து உதைத்து தண்ணீர் கேட்ட பொழுது அந்த தண்ணீரிலே மிளகாயை கலந்து கொடுக்கிற அளவுக்கு கல்நெச்சக்காரர்களாக மாறி ஒரு மிருகத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார். எதற்காக அந்த தாக்குதல்? உண்மையிலே நீங்கள் நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை மேற்கொண்டீங்களா, அல்லது அவரை கொலை செய்வதற்காகவே அந்த விசாரணையை மேற்கொண்டீர்களா? நான் காவல்துறையை பார்த்து கேட்கிறேன், இந்த கடுமையை நீங்கள் யாரிடத்திலே காட்டியிருக்க வேண்டும்? அண்ணா பல்கலைக்குள்ளாக அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்புணர்வை செய்த ஞானசேகரிடத்திலே இந்த கடுமையை காட்டினீர்களா? இன்றைக்கு 80 வயது மூதாட்டியை தரத்தரவனை இழுத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்த அந்த குற்றவாளியிடத்திலே காண்பீர்களா? அண்ணா நகரிலே 3 வயது சிறுமியை கற்பழித்தவனிடத்திலே அந்த கடுமையை நீங்கள் காட்டியிருந்தால் நாங்கள் உங்களை வரவேற்றிருப்போம். மாறாக இன்றைக்கு இத்தனை கடுமையாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எதற்காக என்ற கேள்வி எல்லோருமிடமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது குறித்து வாய் திறந்து பேச வேண்டிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், காவல்துறை தலைமையேற்று நடத்துகிற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஜெய்பீம் படம் பார்த்து நான் 3 நாள் தூங்கவில்லை என்று சொன்னவர் இன்றைக்கு முழுமையாக இந்த விஷயத்திலே தூங்கியிருக்கிறார். அதிமுகவின் சார்பாக எங்களுடைய கேள்வி, இன்றைக்கு தவறிழைத்த அந்த 6 காவலர்களை வெறும் சஸ்பெண்ட் மட்டும் செய்திருக்கிறீர்களே, ஏன் அவர்களை கைது செய்யவில்லை? ஏன் அவர்கள் மீது இன்னும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை? ஸ்டாலின் அவருடைய அரசிற்கு எதிராக சாதாரண ட்வீட் மீம்ஸ் போட்டாலே நடுராத்திரிகளில் சென்று கைது செய்கிற காவல்துறை இவர்களை ஏன் கைது செய்யவில்லை? இன்றைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிந்திருக்கிறது. அவசரமாக அந்த உடல் வற்புறுத்தி எரிக்கப்பட்டிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக இந்த செயல்? இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டிய இன்றைக்கு சமூக ஆர்ப்பாட்டாளர்கள், திரையுலக பிரபலங்கள், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வாய்மூடி மொத்தமாக மியூட் மோடுக்கு சென்றிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அராஜக ஆட்சிக்கு சாட்சியாக அஜித்குமாருடைய மரணம் அமைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாசறை சார்பாக அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இல்லையேல் இந்த நிகழ்வுக்கு தார்மீக பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும். நன்றி.